வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே. டிஎம்கே கூட்டணிலேருந்து எப்பா எங்களுக்கு தொகுதிகள்லாம் வேணாம், நீங்கள் எனக்கு கேட்குற சீட்லாம் கொடுக்க வேணாம், ஆனால் இந்த 10 கோரிக்கைகள் மட்டும் நிறைவேற்றுங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சீட்டே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் வந்து இப்போ விலகி போயிட்டாரு. டிஎம்கேல வந்து இந்த 10 கோரிக்கைகளும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் விலகி போயிட்டாரு, தனியாக நிற்க போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை, நாங்கள் இந்த தொகுதியில் வந்து இந்த தேர்தல் வந்து நாங்கள் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி போட்டி இல்லைன்னு சொன்னவர் வந்து திடீர்னு பண்ருட்டியில் மட்டும் கட்சியை வளர்த்த தோழர் இருக்காரு, அவர் சுயேட்சை முறையில் நம்ம கட்சி சார்ந்து நிற்பாரு, அவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பண்ருட்டியில் வந்து அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய முடிவில் இருந்த அவருக்கு ஷாக் வைக்கிற மாதிரி இந்த பக்கம் டிஎம்கே ஒரு சதியை பண்ணுது. என்ன அப்படின்னா, பண்ருட்டியில் டிஎம்கே சார்ந்த யாரையும் நிற்க வைக்கல. அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விசிகே சேர்ந்த தோழர்களை வந்து நிற்க வைக்கிறாங்க. விசிகே என்ன பண்றாங்க, அந்த தொகுதியை வந்து ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் இவரே பிரிஞ்சு போனார், அவரே மன வருத்தத்தில் இருக்காரு. நீங்க அந்த தொகுதியில் போட்டியே இடாம அந்த தொகுதி நீங்களே போட்டிட்டு ஜெயிச்சு வந்து சேர்ந்துங்க, நாங்க ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பெரிய வரவேற்பு. இல்ல அவங்களே போட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வரவேற்குது. இந்த கூட்டணிக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிச்சு கூட்டு பாக்குறது இருக்கு இல்லையா, அதை ரொம்ப நேக்கா அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. மண்ருட்டில அண்ணா அப்துல் ரஹ்மான் அண்ணன் வந்து விசிக கட்சி சார்பா போட்டிடுறாரு. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சியில இருந்து கட்சி மூத்த தலைவர்கள் வந்து போட்டிடுவாங்க, மூத்த தோழர்கள் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குள்ள போட்டி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாச்சும் எதிர்காலத்துல டிஎம்கே ஆப்போசிட்டா வர வாய்ப்பு இருக்குமா? அப்படி வந்தா எப்படி இருக்கும்? இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.